தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 மிக முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல் செய்தி இதை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகனாபுர கிராம மக்கள் எப்படிப்பட்ட அன்பு நம்ம முதல்வர் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி. இந்த பேட்டியை நான் ஏன் இங்கே நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க. 11 மது அந்த பிராண்டை வந்து நம்ம தடை பண்ணிட்டோம், மறுபடியும் ரீவோக் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இதை பற்றி தெளிவாளமாக பார்த்துடலாம். 3வது பிரதானமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு மட்டமான காரியத்தை பற்றி பேசிடலாம். 4வது பாடநூல் கழகம். 5வது பார்த்தீங்கன்னா விசிகாவோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சட்டசபையில் வச்ச ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் பரிசீலனையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது. இந்த 5 விதமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகனாபுர கிராம மக்கள் தான். ஏகனாபுர கிராம மக்களை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதை தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாக ஏற்று அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள ஏகனாபுரம் கிராம தேவதைகள் அருள்மிகு எல்லையம்மன், அருள்மிகு கொல்லமேட்டாளம்மன் ஆசி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கிராம சபையில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. எப்பேற்பட்ட அன்பு பாருங்களேன். ஒரு எல்லையோரம் இருக்கக்கூடிய கடவுள்கள் பேரை சொல்லும் போது அங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேரை சொல்கிறாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா கிராம சபை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுதந்திர தினம் அன்னைக்கு கூடுவாங்க, குடியரசு தினம் அன்னைக்கு கூடுவாங்க. ரொம்ப முக்கியமானது, அங்கே போடுற தீர்மானங்களானது அரசியலமைப்பு சட்டத்திலே ஏகப்பட்ட விஷயங்கள் கிராம சபை கொடுத்துருக்காங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த கிராம சபையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களை மையப்படுத்தி தளபதி சாலை அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மக்கள். இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு நன்றி தெரிவிக்கலாம், முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. ஒரு சாலைக்கு அவங்களோட பேரை ஏன் வைக்கணும்னா, இந்த மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதாவது பரந்தூர் மக்கள் ரொம்ப நாட்களாக போராட்டம் பண்ணாங்க விமான நிலையம் வேணான்னு. தாவேக்காவோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. சென்னைக்கு 2வது விமான நிலையமே வேணான்னு நம்ம சொல்லவே கிடையாது. நிச்சயமாக சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேணும், ஆனால் அது பரந்தூரில் அமைய வேணாம் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா முப்போகம் விளையக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அதை அழிச்சு அங்கே ஏரிகள் அத்தனையுமே காலி பண்ணி நீங்கள் சென்னையில் நீங்கள் தண்ணி தேங்குதுங்கிற பிரச்சனை போகுதில்லை, பரந்தூர் விமான நிலையம் கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சென்னை நோக்கி தான் வருங்கிறதா யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட இடத்துல விமான நிலையம் வேணாம், வேற இடத்துல நம்ம அமைப்போங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் ஒரு மாதிரி, நம்ம வந்த பிறகு இந்த போராட்டம் வேற மாதிரி மாறிச்சு. போன ஆட்சியில் திமுக ஆட்சியிலே இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தளபதி என்ன சொன்னாங்கன்னா, நான் தலைமைச் செயலகம் நோக்கி வருவேன்னு சொன்னார்ல, வருவேன்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் அப்படியே ஆடி போச்சு அவங்களுக்கு. அவங்க கிடப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்த பிறகு நம்ம சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேணும், அது பரந்தூரில் வேணாங்கிற அந்த கொள்கை நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அந்த மக்கள் நமக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கிராம சபையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது முதலமைச்சருக்கு அவங்க கொடுத்த மரியாதையை நான் பார்க்குறேன். மக்களை இவர் நேசிக்கிறாரு, மக்கள் இவரை பயங்கரமாக நேசிக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. யாரை அதிகமாக நேசிக்கிறாங்கிறது தான் போட்டி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் ஷேர் பண்ண நினச்சேன். இது முதல் தகவல். 2வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 11 பிராண்ட், அதாவது டாஸ்மார்க்ல ஏகப்பட்ட பிராண்டு மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 11 பிராண்டை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்லேருந்து ஒரு ஜியோ வந்துச்சு. இந்த ஜியோவை நிறைய பேர் பாராட்டினாங்க. பரவாயில்லப்பா, இந்த மாதிரி FSSAI சர்டிஃபிகேட் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. உடனே 24 மணி நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இல்லை விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்துருச்சு. என்னடா அது இப்போ தான் பாராட்டினோம், இப்போ தான் இந்த ஜியோ வருது. முதல்ல நானே குழம்பிட்டேன், இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே நம்ம நிர்வாகத்தில் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அத்தனை பேருமே குழம்பிட்டோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் புரியுது. ஆக்சுவலாக இந்த FSSAI அப்படிங்கிறது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வர்த்தகமாகிற ஒரு உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் வந்திருக்காங்க, நம்ம மது ஆலைக்கு செக் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பிராண்டில் வீரன் உட்பட இந்த 11 பிராண்டை விற்க வேணாம், ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனடியாக டாஸ்மார்க்கில் இந்த ஆயத்தத்துறைன்னு ஒன்று இருக்குங்க, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தத்துறை கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. அவங்க டாஸ்மார்க்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க்கில் இன்ஃபார்ம் பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை விற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளோட ரோல் எதுவுமே கிடையாது.
கிடையாது. நம்ம வழக்கமான ஆய்வுகள், வழக்கமான விஷயங்கள்லாம் அத்தனை செஞ்ச பிறகு தான் மது வந்து சில்லறை வணிகத்தை நோக்கி வருது. அது அத்தனையும் தாண்டி இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசோட அதிகாரிகள் வந்து சொல்லும் போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் இதை கேட்டுட்டு நம்ம ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறதை இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, டாஸ்மார்க்கை கூட அந்த அமைச்சர் தான் அதை பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதற்கு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அடிப்படையில் முதல்ல பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. அவர் பேசுனதே நான் போடுறேன். என்னன்னா 11 வகையான மதுபானங்களை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து தடை வச்சுருக்கீங்க. அது வந்து அந்த 11 வந்து எதிர்கட்சியான திமுகவோட கம்பெனிகளுக்கு நீங்கள் தடை வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் இந்த கேள்வி வாயிலாக ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு செய்தி ஒன்று வெளியே வருது அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அது மக்கள்கிட்ட போனாலும் சரி, சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டாலும் சரி, பட் அந்த செய்தியோட நோக்கமோ அதோட சாராம்சம் அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணன் கேட்ட மாதிரி 11 வகையான அந்த மது வகைகள் வந்து 2 கட்சிகளோட ஆலைகள்னு சொல்லி தடை பண்ணிங்களான்னு கேட்குறாரு. உண்மையாலுமே முந்தானேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு தனியார் நிறுவனத்தில், மதுபான நிறுவனத்தில் FSSAIங்கிற மாதிரி உணவு தர குழு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உணவு தர கட்டுப்பாடு. ஏன் இவர் வந்து ஆர்வமாக இவ்வளவு தெளிவாக பேசுகிறாருன்னா, என்ன மேட்ச்சு, என்ன விஷயம் எதுவுமே புரியாமல் மாநில அரசை ஏன் தேவையில்லாமல் சொல்கிறீங்க? ஒன்றிய அரசு அதிகாரிகள் வந்தாங்க, எல்லா சோதனைக்கு அப்புறம் இது கரெக்டாக போயிட்டு இருக்குங்க, கரெக்டாக போட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, வந்து இதில் பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் ஹோல்டு பண்ணோம், மறுபடியும் பிரச்சனை இல்லைன்னாங்க, மறுபடியும் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த சோதனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதை பற்றி நாங்கள் டாஸ்மார்க்கில் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அமைச்சர் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டு நம்ம இங்கே செஞ்சு முடிச்சிருக்கோங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது 2வது பாயிண்ட். 3வது பிரதானமான விஷயம் இந்த எடப்பாடி பழனிசாமிங்க. உங்க அத்தனை பேருக்குமே தெரியும், எடப்பாடி அப்படிங்கிற அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசில் சின்னத்தில் நின்ன வேட்பாளரை கடைசி நேரத்தில் அந்த மனு தாக்கல் பண்ணி அந்த பிரச்சனை பஞ்சாயத்து அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வேற ஒரு நபருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்து அவர் 2வது இடத்துக்கு வந்தார் அந்த தொகுதியில். ஆனால் விசில் சின்னத்தில் நின்ன அந்த வேட்பாளர் ஒழுங்கா தன்னுடைய வேலையை பார்த்துருந்தாருன்னா நிச்சயமாக அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றுருப்பாங்கிற வரலாறு நம்ம அத்தனை பேருக்குமே நிச்சயமாக தெரியும். ஏன்னா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ஆதரவு தெரிவித்த வேற ஒரு வேட்பாளரே அங்கே 2வது இடத்துக்கு வராருன்னா நம்மளுடைய அந்த தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஜெயிக்க வைக்கலாம் கஷ்டப்படலங்க, அவர் ஜெயிக்கிறதுக்கு அவர் பிரதானமாக வேலை வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதா இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்த பிறகு இருந்துச்சு. நேற்று என்ன தெரியுமா நடந்திருக்கு, இந்த விசில் சின்னத்தில் நின்று இந்த அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அதிமுகலேருந்து வந்தவர் வந்து விசில் சின்னத்தில் நிற்கிறதுக்கு அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி மறுபடியும் வந்து அந்த வேட்புமனு தப்பு பண்ணார்ல, நேற்று மறுபடியும் வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னாடி போயிட்டு அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். நம்ம அதிமுகலேருந்து ஒரு பெரிய டீம் இங்கே வெளியே வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பெரிய வருத்தமாக இருந்திருக்கு போல. அதனால சட்டசபையில ஒரு வருத்தம்லாம் பதிவு செஞ்சாரு. உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா, என்னங்க இப்படிலாம் பண்றீங்க பாத்தியா, ஆளை தூக்கி மறுபடியும் நான் இங்கே கட்சியில் ஜெயிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான காரியத்தை பண்றார். ஏன்னா எலெக்ஷன்ல மக்கள் முன்னாடி நாகரிகமா நேர்மையா நின்று ஜெயிக்க இந்த மாதிரி பண்ணாம ஒரு வேட்பாளரை இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் போதுதான் நமக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இருந்த மரியாதை இந்த இஷ்யூல நிறைய அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இந்த இஷ்யூ அவர் தொடர்ச்சி அவர் பண்ணும்போது நம்மளால இதை ஏற்கவே முடியல. இந்த மட்டமான காரியத்தை அந்த அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நேற்று அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கார். அரசியல்னா இப்படித்தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னா இந்த யங்ஸ்டர் கூட்டம் இந்த மாதிரி இந்த வேட்பாளர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் விரும்பல. ஒரே வேட்பாளருக்கு 10 பேர் போடுறது, ஒரு வேட்பாளர் வந்து ஒழுங்கா வேலை செய்ய விடாம அவரை வந்து இந்த மாதிரி பணம் வாங்கி இந்த மாதிரி காரியங்கள் பண்றது, இதை இந்த யங்ஸ்டர் கூட்டம் விரும்பல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நேற்று நடந்திருக்குங்கிறத நான் பதிவு செஞ்சிடறேன். இப்போ 4வது பிரதானமான ஒரு செய்திக்கு போறேன். பாடநூல் கழகம். பாடநூல் கழகத்தில் பொதுவாக வந்து பாடநூல்களை அச்சிட்டு இவங்க வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் பிரதானமான விஷயம். 8 கோடிக்கும் மேற்பட்ட பாடநூல் அச்சிடப்படுதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். இந்த பாடநூலில் லயலா மணியண்ணன் தான் பாடநூல் கழக தலைவராக இருக்காங்க. ஏகப்பட்ட பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லயலா மணியண்ணன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாடநூல் வந்து நம்ம சிவகாசிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே, ஆனால் ஆந்திராவிலேருந்து டெண்டர் எடுத்து நம்ம குழந்தைகளுக்கான பாடநூலை செஞ்சு தராங்க, டெண்டர் எடுத்து தான் பண்ணி தராங்க, ஏன் ஆந்திராவுக்கு நம்ம கொடுக்கணும்? நம்மளுடைய சிவகாசியில் ஏகப்பட்ட அச்சகங்கள் இருக்கு, நம்மளோட வர்த்தகத்தை நம்ம தமிழ்நாட்டிலே ஹோல்டு பண்ணா என்ன? இப்போ தமிழ்நாட்டில் அதற்கான விஷயங்கள் இல்லை, அதற்கான ஆள் இல்லைனா நம்ம வெளியே போகலாம். தமிழ்நாட்டில் அதற்கான ஆள் இருக்கும்போது இங்கே நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற முடிவுக்கு பாடநூல் கழகம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க செய்தியாளர் சந்திப்பில். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லை, இதெல்லாம் நம்ம பாராட்டணும். அதனால தான் இந்த எபிசோடில் இதை நான் சேர்த்து வச்சேன். இதுக்கடுத்து பிரதானமாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, விசிகாவோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சட்டமன்றத்தில் யார் சிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, எனக்கு ஒரு பஞ்சாயத்திற்கு பிரச்சனை இருக்கு, நான் கமிஷன் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது
நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஒரு உதவியாளர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏன்னா நான் முத தடவை எம்எல்ஏ. இந்த மாதிரி என்ன மாதிரி முத தடவை எம்எல்ஏவாக இங்கே நிறையா பேர் இருக்காங்க. யாருக்கும் சொந்த கார் கிடையாது. இப்போ நான் சென்னைக்கு வரும்போது கூட வாடகை காரில் தான் வரேன், வாடகை கார்லாம் போகிறேன். எனக்கு சொந்தமாக ஒரு காரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய தொகுதியில் நான் பணி செய்கிறதுக்கும் ஒரு உதவியாளர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுத்தீங்கன்னா பணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கு நடக்கிற மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கார் நீங்கள் கொடுக்கணும். கார் இல்லாத எம்எல்ஏக்கள் இங்கே நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வந்துகிட்டு இருக்கு. ஏன் பரிசீலனை பண்ணுறாருன்னா, ஆமாம் அவரோட பாயிண்ட் நேரடியாக அரசாங்கத்தில் கேட்குறாரு, சட்டமன்றத்தில் கேட்குறாரு. ஏன்னா அவர் தொகுதிக்குள்ளே கண்டிப்பாக மக்கள் பணி செய்கிறதுக்கு பயணிக்கணும். இன்றைக்கி ஒரு காரோட ஒரு ரேஞ்சு சாதாரணமாக ஒரு கார் எடுத்துக்கிட்டால் கூட கண்டிப்பாக வந்து லட்சங்களில் போய் தொடக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. பட் இவர் முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவருக்கு இப்போ அரசாங்கம் இந்த சப்போர்ட்டை கொடுத்தா என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. நீங்கள் அந்த வேட்பாளரை நீங்கள் எடுத்து தேடி பார்த்தீங்கன்னா அந்த விசிகாவோட வேட்பாளரை கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து வந்தவர் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் காங்கிரஸ் கட்சியில் வேட்புமனு போட்டாருங்க, அவருக்கு விசிகால வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க, யதார்த்தமான உண்மை. ஏன்னா திருமானம் தான் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருமானே கடைசி நேரத்தில் பெல்ட் அடிக்கும் போது தான் அந்த வாய்ப்பு இவருக்கு வந்துச்சு. ஸோ இவர் நேரடியாக எந்திரிச்சு எனக்கு இந்த பஞ்சாயத்து இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத உண்மைக்குமே வந்து சொல்லும் போது முதலமைச்சர் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தகவலானது வந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, கார் கொடுத்தாச்சு, உங்களுக்கு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, உங்களுக்கு ஏகப்பட்ட படிகாசு கொடுத்தாச்சு, சென்னை வந்து போகிறதுக்கு, சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் பங்கேற்கிறதுக்கு, மருத்துவம் உட்பட ஃபோன் உட்பட எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. தயவு செய்து மக்கள் பணி மட்டும் பாருங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லும் போது நம்ம நல்லா கேள்வி கேட்கலாம்ல. எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு மக்கள் பணி மட்டும் தான் நாங்கள் பார்க்க சொல்கிறோம், வேற எதுவுமே பண்ண சொல்ல. உங்களுக்கான அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் போயிட்டு ஆக்கப்பூர்வமான கோரிக்கை முன்வைங்க, அமைச்சர் பெருமக்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கோரிக்கைகள் முன்வைங்க, மக்கள் பணி மட்டும் செய்யுங்க. வேற எந்த பணியும் செய்யாதீங்க. வேற எந்த பணி நீங்கள் செய்யறதுக்கான இடத்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்காது. அப்போ மக்கள் பணி நீங்கள் செய்யலைன்னா அந்த அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சேனலை பிரதானமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.